ரேபிடோவில் இன்றைக்கி தான் வந்து முழு பலனை வந்து அடைந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து எடுத்து இன்றைக்கி தான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 7, 8 ஆர்டர் கிட்ட எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். 7 6 ஆர்டர்னு நினைக்கிறேன். அண்டு எடுத்த ஆர்டரில் எதுவுமே வந்து கமிஷனை வந்து பிடிக்கல. பட் நமக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் பே பண்ண வச்சுட்டாங்க. அது மட்டும்தான். அண்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து பேசியிருக்கேன் இதை பற்றி. அண்டு இன்றைக்கான ஏர்னிங்ஸும் இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம டே 7ல் இருக்கும். அண்ட் இன்னும் மீதம் இருக்கக்கூடியது 7 நாட்கள் தான் இருக்குது. அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு போட்ட ஆர்டரே வந்து ஒரு சின்ன ஆர்டரில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓலாவில் தான் ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்ததுலேயே ஒரு 95 ரூபான்னு நினைக்கிறேன், சின்ன பேக்கேஜ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு 51 அங்கே சம்திங் நாங்கள் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் யோசித்தேன், சரி ஓகே இன்றைக்கி நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முந்தா நேற்றோ வந்து போட்டேன், நான் முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன். போட்டு நம்ம யூஸே பண்ணல. ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்து எடுத்திருந்தோம். எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது 39 ரூபா கட்டி ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்து எடுத்துருக்குமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்டு இன்றைக்கி தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஆர்டர் கிட்ட அதில் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணேன். 7 சம்திங் 6 ஆர்டர்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து என்ன ஒரு விஷயம்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது எனக்கு எப்படி தோணுதான்னு தெரியல. பட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது மட்டுமே சின்ன சின்ன ஆர்டராக வந்து வந்தது. மேக்ஸிமம் 100 தாண்டல, 100 இல்லை, 50 ஆர்டர் தான் அதிகமாக அடிக்குது. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி அடிக்குன்னா, நமக்கு ஒரு மினிமலாக ஒரு ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 3 பெரிய ஆர்டர் வந்ததுன்னா ஒரு 2 சின்ன ஆர்டர் வரும். அப்படி பேஸில் தான் வந்துட்டு இருந்தது. பட் இன்றைக்கி வந்ததில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன ஆர்டர் தான் வந்தது. மேஜராக ஒரு 2 ஆர்டர் தான் பார்த்தேன். அதுவும் இப்போ நான் ஈவினிங்காக ஒரே ஒரு ஆர்டர் பார்த்தேன், அந்த தாம்பரம் ஆர்டரு. அதாவது இங்கே போரூர்லேருந்து தாம்பரம் போகிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நான் எடுக்கலை, டைம் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம நேற்றே வந்து கண்டென்ட் வந்து கொடுக்க முடியல, லேட்டாக ஆனது காரணத்தினால இன்றைக்கி நான் இது பண்ணிட்டேன். அண்டு இன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் வந்து நிறைய விஷயம் நடந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஓன் மணிலேருந்து நான் எடுக்கலை. ஏன்னா நம்ம பிளானிங், அதாவது நம்ம சேலஞ்சில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருன்றதுக்காக மென்ஷன் பண்ணி தான் வந்து வச்சுருக்கோம். அதனால் நான் அதில் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணல. தனியாக என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓலாவில் ஃபஸ்ட் ஆர்டர் தான் எடுத்திருந்தோம்ல, அது 95 ருபீஸு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மைனஸில் இருந்தது. ஆக்சுவலாக நான் மைனஸில் தான் விட்டு வச்சுட்ருக்கேன் அந்த ரேபிடோவில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 50 ரூபா கொடுத்து அது நான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். 50 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து 50 ரூபாய்க்கு வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருந்தோம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளானில் வந்து நிறைய இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆர்டர் ஒன்று எடுத்திருந்தேன். எல்லாமே இது வந்து பைக் ஆர்டர்ன்றதுனால கொஞ்சம் 39 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா 50 ரூபா கிட்ட போட்டார். அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த ஆர்டரும் வந்து கிடைக்கல. அசோக் நகர் ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிது. அந்த அசோக் நகர் ஆர்டரில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த அசோக் நகர் ஆர்டர்லேயே வந்து நான் போர்சோவில் வந்து ஒரு ஆர்டர் வந்து பிக் பண்ணியிருந்தேன். போர்சோவில் பார்த்தீங்கன்னா மேஜராக எப்போனா ஒரு தரமான ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம நல்ல ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும். அண்டு இன்றைக்கான ஏர்னிங்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கொடுத்துருந்தாங்க. 366 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் கிலோமீட்டர் தான் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது. 32 கிலோமீட்டரு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அடிஷ்னலாக ஏதாவது வந்து நம்ம ரேபிடோவில் ஏதாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் எனக்கு தோணலை. ஏன்னா வெயில் டைமு, ஓகே வேணான்ற ஒரு முடிவுக்கு போயிட்டேன். அதனால் நான் விட்டுட்டு அந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு மார்னிங்கே ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி லேட் ஆகக்கூடாது, ஏன்னா நேற்றே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறம் மார்னிங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஓலா ஆர்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரேபிடோ போயிட்டு, ரேபிடோவிலேருந்து அங்கேருந்து அசோக் நகர் ஆர்டரு அண்டு அதுலேயே ஆர்டராக எடுத்துட்டோம். அந்த நாவலூர் ஆர்டர் ஒன்று வந்துருந்தேன். போர்சோவில் மேக்ஸிமம் வந்து பேக்கேஜ் தான். அது வந்து 366 ரூபா கிட்ட வந்தது. அது ஆன்லைன் பேமெண்ட்டு தான். மேக்ஸிமம் ஆன்லைன் பேமெண்ட்டு தான் வரும். இந்த வாலெட்டில் வேறு 40 ரூபா வந்து மைனஸாக இருக்குது. நம்மளது எல்லாமே வாலெட்டில் எல்லாம் மைனஸாக தான் கிடக்குது. ஓகே, நாட் அன் இஷ்யூஸ், நம்ம அப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அதை. அப்புறம் நம்ம அந்த போர்ஸா ஆர்டர் எடுத்தோம். போர்ஸா ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஐ திங்க் சிறுசேரி கிட்ட நாவலூர் அங்கன கிட்ட இருந்தது. அங்கே போய் கொடுத்ததுக்கு அப்புறமே அகெயின் வந்து அங்கே ஆர்டர்ஸ் எதுவும் அந்தளவுக்கு அடிக்கல. டைம் ஆகிடுச்சு. ஒரு 1:00 இருக்கும், 12:30 இருக்கும், 12:30 to அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணிக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எந்த ஆர்டரும் வந்து நான் எடுக்கலை மேக்ஸிமம். ஏன்னா வெயில் ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் 1:00 to 2:00 வரைக்கும் அப்படியே வெயிட்டிங்கில் விட்டுட்டேன். எந்த ஒரு ஆர்டரும் எடுக்கல. அப்புறம் அங்கேருந்து சோழிநல்லூர் வந்து எடுத்திருந்தோம். சோழிநல்லூர் பார்த்திங்கன்னா
அகெயின் ஒரு 110 நினைக்கிறேன், அவர் 120 வந்து கொடுத்துட்டாரு. தென் அங்கேருந்து அகெயின் வந்து நமக்கு ஐ திங்க் அங்கேருந்து மறுபடியும் வந்து சிறுசரியே வந்து ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிது. அந்த சிறுசரி ஆர்டர் தான் வந்து, ஆனால் பேமெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. 9 கிலோமீட்டர்ஸ் வந்தது, பட் நமக்கு வந்து பேமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அது என்ன ரீசன் தெரியல. 9.2 கிலோமீட்டர்ஸு, பட் வந்தது பார்த்தீங்கன்னா 90 ரூபா தான் வந்து கொடுத்துருந்தாங்க போர்ட்டர் கிட்ட, சாரி ரேபிடோ கிட்ட இருந்து. தென் அதை முடித்தோம். அதை முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பல்க் ஆர்டர், அதுதான் தரமான ஆர்டர் இன்றைக்கி எடுத்ததில். ஏன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண உடனே இப்படி பண்ணிடுறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டரு வந்து ஒரே ஆர்டர் தான் எனக்கு வந்து அதாவது லாங் ஆர்டரே வந்து கிடச்சிது. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஆர்டருமே லாங் ஆர்டர் வந்து கொடுக்கல. அது என்ன ரீசன் வந்து தெரியல. பட் நீங்கள் யாருன்னா ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஆர்டர் வந்து ஒரு 328 ரூபா கிட்ட வந்தது, அவர் 330 வந்து கொடுத்துட்டாரு. நாட் அன் இஷ்யூஸ், பக்காவான ஒரு ஆர்டர் தான். 320 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகே தான் அந்த ஆர்டரு. எத்தனை கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர்ஸ் தான். 28 கிலோமீட்டர்ஸ்க்கு 320 ரூபா ஓகே. மற்ற கம்பேரபிலிட்டி பார்க்கும்போது 280 ரூபா வரும். ஐ திங்க் ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா வருது ஓகே. ஏன்னா மற்றதில் வந்து இதே தான் வச்சு இப்போ போர்ட்டர்லேயும் வந்து கமிஷன் பேஸ்ட் கம்மியானதுலேருந்து அமௌண்ட்டும் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ரேரஸ்ட்டாக ஒரு 2-3 ஆர்டர் நான் பார்த்ததில் நான் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி வந்து இருக்குன்றத. பட் நீங்கள் யாருன்னா ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு ஓகே நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட்டில் வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், இந்த பெட்ரோல் செலவு அதெல்லாம் எவ்வளோ வருது அப்படின்றது வந்து கேட்டிருந்தீங்க. நான் ஒரு சின்ன ஒரு யோசனை, வேறு எதுவும் இல்லை நான் டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். நான் அதை நோட் பண்ணி தான் வச்சுட்ருக்கேன். ஏன்னா வந்து ஆக்சுவலாக ஃபுட்டுக்கும் பெட்ரோலுக்கும் எவ்வளோ ஆகுதுன்றத நான் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் டெய்லி பேஸில். இந்த 14 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போடலாமா என்னன்றது ஒரு யோசனை. அதுக்கு தான் நான் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பட் அதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி எவ்வளோ இருக்குன்றதுக்காக அது பார்க்கலான்றதுனால தான் அதை சரி ஓகே நம்ம அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக போடலாம் அப்படின்றதுக்காக நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவும் நோக்கம் கிடையாது. அங்கேருந்து அதான் மயிலாப்பூர்லேருந்து ஒரு ஆர்டர், அங்கேருந்து ரேபிடோவில் ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம் வல்சர்வாகம். தென் அங்கேருந்து போரூர் ஆர்டரே அகைன் ஒன்று எடுத்துட்டோம் நம்ம போர்ட்டரில். அதனுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 230 ப்ளஸ் இது ஒரு 150 கிட்ட வந்தது ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்லேயே எடுத்தாச்சு. அண்டு அதை முடித்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். சரி ஓகே டைம் ஆகிடுச்சு, நம்ம கண்டென்ட் வேறு போஸ்ட் பண்ணோம். ஏன்னா நேற்றே வந்து டிலே ஆகிடுச்சு, அதே கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் அதுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அண்டு ஓகே மக்களே, அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்டு நம்ம சேனலில் கேட்டிருந்த கொஸ்டின் சப்ஸ்கிரைபர் இதுதான் கேட்டிருந்தார். இது எதுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா இதுதான் விஷயம். சரி முடிஞ்சதுக்கப்புறம் நான் அது வந்து இது பண்ணிடலான்றதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த 14 டேஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஃபுட்டு ப்ளஸ் பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆச்சு பர் டேக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நான் போட்டுறேன். அதுக்காக தான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறேன், வேறு எதுவும் கிடையாது நண்பா. அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே பாய்.